இப்போ அழுத்தம் கொடுத்தா பாஜக செய்யுது. அப்போ வடநாட்டு இளைஞர்களாலேயே அதை பண்ண முடியும்னா திராவிட மண்ணில் பிறந்த எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் பார்த்தவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அங்க போக கூடாது. அவங்க ஜோக்கர்ஸ் எல்லாம் போக கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஜோக்கர்ஸ். ஜனநாயகன் பார்த்தவங்க எல்லாம் ஜோக்கர்ஸ். இந்த உண்மையா போராடுறாங்கல்ல அவங்களும் அவங்களுக்காக பின்னாடியே போனாங்கல்ல டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த குரூப்பும் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சிஎம் உடைய போட்டோ வச்சு மிஸ்ஸிங் அப்படின்லாம் போட்டாங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ ராஜ்மோகன் போனப்ப ஏதோ எங்கேயோ போகணும்னு சொன்னாங்களே மெரினாவை ஓபன் பண்ணி விட்டு அவங்களை அங்க உட்கார வச்சிருங்க. நீட்டை பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கடலா போறதுக்கு நீ எங்கேயோ போ எப்படியோ போ நீ விஜய கரிச்சு கொட்டுவியோ விஜய கொண்டு வந்து அங்க நிறுத்துவியோ இல்ல விஜயே நீங்க கட்டி போட்டு டெல்லி கூட்டு போவீங்களோ அதெல்லாம் உங்க பாடு. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீட்டு பேன் ஆகணும். அவன் அங்க சக்சஸ் பண்ணிட்டான். அவனுடைய கோரிக்கையை அவன் சக்சஸ் பண்ணிட்டான். அவனாவது 4-5 கோரிக்கை வச்சான். நீட் ஃபேர் நீட் வேணும், இந்த வினாத்தாள் கசிவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பதவி விலகணும், மாணவர்களுக்கு நிதி கொடுக்கணும்ன்றது. அவங்க 3க்கு 1 கொடுத்துட்டாங்க. மற்றதெல்லாம் பரிசீலிக்கிறோன்னு இருக்காங்க. நீ கேட்க போறது ஒண்ணுதான், மரியாதையா அதை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிட்டு தான் நீ அங்க இருந்து எந்திரிக்கணும். மெரினால நீ பாலன் இல்லத்துல இருந்து பண்ணுவியோ, சிவபாலன் இல்லத்துல இருந்து பண்ணுவியோ, மெரினால இருந்து பண்ணுவியோ. நம்ம ஆல்ரெடி போயிட்டாங்க. யாரு? இங்க நம்ம பாலன் இல்லத்துல இருந்து பஞ்சாயத்து மெரினா போலாம், அங்க வேணாம் இங்கேயே பண்ணலாம், மெரினா போலாம், அங்க போனா சுண்டல் சாப்பிடலாம், இங்க எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இருக்கும். என்னடா இது, என்னடா இப்ப மெரினாக்கு போய் என்னடா பண்ற? அங்க போனா ஜாலியா இருக்கும். இவரு ஹிப்ஹாப் தமிழ் வருவாரு, ராகவா லாரன்ஸ் எல்லாம் வருவாரா? இங்க பாரு இவங்கள தான் இருக்காங்க. இங்க பாருங்க திடீர்னு நல்ல கண்ணுன்றாரு. எனக்கு நல்லா தான் கண்ணு தெரியுது. நல்ல கண்ணுனா இட்ஸ் ஹியூஜ் லீடர்